பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறதான வார்த்தை ஏசாயா 43:18. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமனுக்கு பிரியமான தேவச்சனமே, முன்னாடி நடந்தவைகளை நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் பாருங்கள். முன்னாடி இவங்க இப்படி பண்ணியிருந்தா நான் இப்படி வந்திருப்பேனா, நான் இந்த மாதிரி பண்ணியிருப்பேன், உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சுருந்தா நான் வந்துட்டு இந்நேரத்துக்கு நல்லா வந்திருப்பேன்ல, உங்கள் வீட்டில் எல்லாத்தையும் தடுத்து போட்டாங்க, இதை செஞ்சுட்டாங்க அதை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி கணவனை மனைவி குறை சொல்கிறதும், மனைவியை கணவன் குறை சொல்கிறதும், பெற்றவங்கள பிள்ளைங்க குறை சொல்கிறதும். ஸோ இப்படிப்பட்ட எல்லாரையும் நம்ம குறை சொல்லிக்கிட்டு நம்ம முன்னேறலான்றக்காண்டி அடுத்தவங்களை காரணம் காட்டிக்கிட்டே இருக்கிற காரியங்கள் தேவன் அருவ இருக்கிறார் பாருங்கள். முன்னாடி நடந்த காரியங்கள், முன்னாடி உங்களை பாதித்த காரியங்கள், உங்களால் அந்த இடத்துல வந்து ஸ்டபர்ன் பண்ணி நான் செஞ்சது கரெக்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ண முடியலையா, விட்டுருங்க, ஆண்டவர் பார்த்துக்குருவார். ஆண்டவர் உங்களுக்காண்டி எல்லா காரியங்களும் முன்கூட்டி ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறாரு. முன்னாடி நடந்ததை நினச்சி இப்போ நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிற நாட்களை, நீங்கள் இன்றைக்கி உண்டான நாளை நீங்கள் வந்து அந்த சமாதானத்தை இழந்துட்டிங்கன்னா ஃப்யூச்சர் உங்களுக்கு என்னத்தை ஆண்டவர் எவ்வளோ சந்தோஷமான காரியங்களை வச்சுருந்தாலும் அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷமே இருக்காது. ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உங்களுக்கு தாகமாக இருக்குன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டு அவர் தண்ணீர்களை அவாந்திர வெளியிலையும் ஆறுகளையும் உண்டாக்குறதுல காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டாங்குஞ்சுகளும் அவரை கனம் பண்ணுன்னு சொல்லியிருக்கு பாருங்கள். உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வச்சதில்ல கொஞ்சோண்டு அதுங்களுக்கு கிடைக்குது, அதுக்கே அதுங்க கனம் பண்ணுதுன்னா அப்போ உங்கள் நன்மை எவ்வளோ பெருசாக ஆண்டவர் வச்சுருக்கிறாரு. ஆண்டவர் உங்களை எவ்வளோ அதிகமாக நேசிக்கிறாரு. உங்களுக்காண்டி அவர் எந்த லெவலுக்கும் ஆண்டவர் இறங்குவார் தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்காண்டி தான் ஜீவனையே கொடுத்தார். எதுக்கு கொடுத்தார் அப்படின்னா, உங்களோட பாவங்களை தன்மையில் ஏற்றுக்கிட்டு பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைச்சார். எதுக்குன்னா, பூமியும் நிறைவும் கர்த்தருடையது, அதை நான் உனக்கு தர்றேன்னு சொன்னார்ல. நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து சுகித்து செழிப்பாகி அவர் நாமத்தை உயர்த்தணும், அவரை மகிமைப்படுத்தணுன்றக்காண்டி தான் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள்னு சொன்னார். அப்போ நீங்கள் யாரோட ஜனமாக இருக்கீங்க? நான் கர்த்தருடைய ஜனமாக இருக்கிறேன், நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக இருக்கிறேன், ஏன்னா நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கும், தேவ திட்டம் என் வாழ்க்கையில் நடக்கும், பிதா எனக்குன்னு நியமிக்கப்பட்டவைகள் என்னோடய வாழ்க்கையில் எனக்குன்னு வரும்னு சொல்லி நீங்கள் அறிக்கை பண்ணி டிக்ளேர் பண்ணும்போது, தேவ திட்டத்துக்கு புறம்பாக நான் எந்த காரியம் செஞ்சுருந்தாலும் அது எனக்கு வாய்க்காமல் தான் போயிருந்திருக்கும். இத்தனை நாட்கள் நான் இழந்த இழப்புகள் எல்லாவற்றும் தேவ திட்டத்தில் இருந்திருந்தால் நிச்சயம் அது இழப்பாக போயிருந்திருக்காதுன்னு சொல்லி நீங்கள் உங்களை ஆறுதல் படுத்தி கொண்டு இருதயத்தை ஸ்திரப்படுத்தி கொள்ளுங்கள். தேவனை நோக்கி துதிங்க. உங்களுடைய ஆசீர்வாதம், உங்கள் திட்டம் என்னது, உங்களை எந்த விஷயத்தில் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு தேவன் விரும்புகிறாரோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதில் செயல்படுங்க. தாவீது பாருங்கள், ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு யுத்தங்கள்லையும் தேவ சமூகத்தில் போய் கேட்டு அவரோட திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டனால தான் அவனை எந்த ராஜாக்களும் முன்னேறி வர முடியல, அவனை பிடிக்கிறதுக்கு ஒருவராலும் முடியலை பாருங்கள். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை வச்சுருக்கிறாரு. தேவ திட்டம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா, அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது, எனக்கு தான் ஆண்டவர் பேசுகிறத கேட்க மாட்டேங்கிறீங்க. உங்கள் கூட பேசணும்னு நினச்சா அவர் பேச மாட்டான்லாம் கிடையாது, அவர் பேசுவார். நம்ம பொறுமையோடு காத்திருக்கணும் தேவ சமூகத்தில். சில பேருக்கு வசனம் மூலிமா பேசுவார், சில நேரங்களில் இயற்கை மூலிமா பேசுவார், சில தேவமா உங்களை யாருனே தெரியாது, ஆனால் ஒரு சில காரியங்கள் மூலிமா கர்த்தர் உங்களோடு பேசுவார். எப்படியோ கர்த்தர் உங்ககிட்ட பேசிடுவார். ஆமென். என்கிட்ட பேசுங்க ஆண்டவர், இந்த காரியத்தை குறித்து உங்கள் திட்டத்தை குறித்து என்கிட்ட பேசுங்க ஆண்டவர்னு சொல்லும்போது, நீங்கள் எவ்வளவோ சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு காரியங்கள் மூலிமா உங்களை கர்த்தர் பேசுவார். ஆமென். இந்த நாளில் எதுக்காக நம்ம ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலையை நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, முந்தினதை நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம், பூர்வமான சிந்திச்சுக்கிட்டு இருந்தோம் ஆண்டவரே. ஆனால் இந்த நாட்களில் ஆண்டவரே நாங்கள் அப்படியாப்பட்டவர்களாக இராதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நீங்கள் புதிய காரியங்களை எங்களுக்குன்னு வச்சுருக்கிறீங்க. அதை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்த, ரத்தம் எல்லாத்தையும் உங்களுக்கு ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா நாமத்திற்கு மேலான ஒரே நாம் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை துதித்து ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை கனப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இத்தனை நாட்கள் நாங்கள் இழந்த காரியங்களை தேவன் எங்களுக்கு
திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் உண்டு பண்ணும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவ திட்டம் வெளிப்பட்டதுக்காண்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட லெவல் எங்களை கொண்டு போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.